பிரியமானவர்களே, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 20 நாம் பார்க்கும் பொழுது மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருக்கும்படி கூறப்பட்டுள்ளது. ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்க்கையில் நம்மை அதிபதிகளுக்கு முன்பாக கொண்டு போகப்படும்போது ஆண்டவர் நம்முடன் இருப்பார். கவலைப்படவும் தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் நாம் பேச வேண்டுவதை அருள்வார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது சேனாபதியாகிய லீசியா வந்து மிகுந்த பலாத்காரமாய் இவனை எங்கள் கைகளில் இருந்து பறித்து கொண்டு போய் இவன் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் உம்மிடத்தில் வரும்படி கட்டளையிட்டார். இவனிடத்தில் நீர் விசாரித்தால் நாங்கள் இவன் மேல் சாட்டுகிற குற்றங்கள் யாவையும் அறிந்து கொள்ளலாம் என்றான். யூதர்களும் அதற்கு இசைந்து இவைகள் யதார்த்தந்தான் என்றார்கள். பவுல் பேசும்படி தேசாதிபதி சைகை காட்டினபோது அவன் உத்தரவாக, நீர் அநேக வருஷ காலமாய் இந்த தேசத்தாருக்கு நியாயாதிபதியாய் இருக்கிறீர் என்று அறிந்து நான் என் காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடன் உத்தரவு சொல்லுகிறேன். நான் தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனது முதல் இதுவரைக்கும் 12 நாள் மாத்திரம் ஆயிற்றென்று நீர் அறிந்து கொள்ளலாம். தேவாலயத்திலே நான் ஒருவரிடத்திலாவது தர்க்கம் பண்ணினதையும் நான் ஜெப ஆலயங்களிலாகிலும் நகரத்திலாகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் எழுப்பினதையும் இவர்கள் கண்டதில்லை. இப்பொழுது என்மேல் சாட்டுகிற குற்றங்களை இவர்கள் ரூபிக்கவும் மாட்டார்கள் என்றான் என்பதே. இந்த பகுதிக்கு நாம் பவுல் பேலிக்ஸிடம் பதிலுரைத்தல் என்று நாம் பார்க்கலாம். பவுலை குற்றம் சாட்டுபவர்கள் கையில் இருந்து லீசியா விடுவித்து எங்களையும் உம்மிடம் வரச் சொன்னார் என்று கூறியதும் வசனம் 10 பவுல் தனக்காக உத்தரவு சொல்ல எழுந்து நின்றான். பவுலும் பேலிக்ஸை பற்றி புகழ்பா பாடவில்லை. தனது பதிலை மிகவும் அருமையாக கூறுகின்றதை நாம் வாசிக்கின்றோம். இதிலிருந்தே ஞானமுள்ளவன் யார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதிகமான புகழ்ச்சிக்கு பின்னால் ஏதோ இருக்கிறது என தெரிந்து கொள்ள முடியும். யாராவது நம்மை அதிகமாக புகழ்ந்தாலே அடுத்தது பள்ளத்தில் விழுவோம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். வசனம் 11 முதல் 13 பவுல் அவர்களின் குற்றச்சாட்டை ஒன்றன் பின் ஒன்றாக மறுத்தார். இந்த குற்றச்சாட்டை அவர்களால் நிரூபிக்கவும் முடியாது. வசனம் 11 நான் இங்கு வந்து 12 நாட்கள் தான் ஆயின என்று கூறுகின்றார். நான் ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக சென்றேன் என்கிறார். நான் யாரிடத்திலும் தர்க்கம் பண்ணவும் இல்லை, கலகமும் எழுப்பினதும் இல்லை என்று மிக தைரியமாக பவுல் கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். கிறிஸ்தவர்களின் வாழ்வை பற்றி பேலிக்ஸுக்கும் தெரியும். அவர்கள் அமைதியாக வாழ்பவர்கள், கலவரம் குழப்பம் ஏற்படுத்தி சமாதானத்தை கெடுப்பவர்கள் அல்ல என்பதும் அந்த பேலிக்ஸுக்கு தெரியும். இன்றும் அநேகர் ஆலயத்துக்கு வரும்போது என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்றும் திருச்சபையின் அமைதியை கெடுப்பதற்கு கலகம் உண்டாக்க வேண்டும் என்றும் வருபவர்கள் உண்டு. கிறிஸ்தவர்களாகிய நம்மை பார்த்து பிற மக்கள் என்ன சொல்வார்கள் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தகப்பனே, யாருடைய அமைதியையும் நாங்கள் கெடுக்காதபடி எங்களை காத்தருளும் ஆண்டவரே. ஆமென்.